கோவை மலுமிச்சம்பட்டியை சேர்ந்தவர் பிரபல பாபுஜி சுவாமிகள். இவர் சித்த மருத்துவம் மூலம் பல்வேறு நோய்களை குணப்படுத்தியவர். கடந்த 2 ஆண்டுக்கு முன் டெங்கு காய்ச்சலால் சிகிச்சை பலனின்றி உயிர்கள் பலியாகின. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நிலவேம்பு கசாயத்தை கண்டுபிடித்து தமிழகம் முழுவதும் இலவசமாக வழங்கி வந்தார். இதனால் இந்நோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. இம்முறை உலகம் முழுவதும் கொரோனா நோய்க்கு பலரும் உயிரிழந்து வருகின்றனர். கொரோனா நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு F2 என்ற கசாயத்தை கண்டுபிடித்து தற்போது தமிழகத்தில் கொரோனாவினால் பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக இக்கசாயத்தை வழங்கி வருகிறார். தொடர்ந்து கோவை பட்டணம்புதூர் அரசு பள்ளியில் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை தான் தத்தெடுத்துள்ளதாகவும் இங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு F2 கசாயத்தை பாபுஜி சுவாமிகள் நேரடியாக சென்று வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு மோசமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆரம்ப சுகாதார செவிலியர் ஒருவர் தான் இந்த F2 கசாயத்தை குடித்து வந்ததால் மோசமான நிலையிலிருந்து மீண்டு வந்ததாக தெரிவித்தார். மேலும் F2 கசாயத்தை தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருவதாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகள் கசாயம் வேண்டுமென்று தன்னை தொடர்பு கொண்டால் நேரடியாக விநியோகம் செய்வதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கொரோனா நோயாளிகள் முழுமையாக குணமடைந்து பயன்பெற்றுள்ளதாகவும் பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார். சுகாதார செவிலியராக இருக்கேன். எனக்கு திங்கட்கிழமை பாசிட்டிவ் ஆயிடுச்சு. வெங்கிட்டம்மாள் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே தனிமையில் இருக்கிறதுக்காக இந்த ஸ்கூலில் வந்து இருந்தேன். வரும்போது வந்து எனக்கு நடக்கவே முடியல. ரொம்ப உடம்பு வலி, தலைபாரம் அந்த மாதிரி இருந்துச்சு. தலை வலி என்னால் தாங்கவே முடியல, சாப்பிடவும் முடியல. அப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 3 நாளாக வந்து சாமிஜி அவர்கள் வந்து நிலவேம்பு கசாயம் F2 அந்த கசாயம் வந்து டெய்லி காலையில் சாயந்தரம் கொடுத்தாங்க. F2K அந்த கசாயம் வந்து காலையில் சாயந்தரம் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து திரிபலா மாத்திரையாகவே கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இப்போ உடம்பு வலி இல்லை. உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி காலையில் இப்போ 2 நாள் சாப்பிட்டது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. உடம்பு வலி இல்லாமல் சாப்பிட முடியல. அவர் நல்லா அந்த பாபு தானே அந்த பையன். 2 நாள் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டாப்புல. தனிமைப்படுத்தும் முகாம் வந்து போயிட்டாங்க. நீங்கள் வந்து எத்தனை நாள் ஆச்சுமா? நான் வந்து 6 நாள் ஆச்சு. இப்போ எப்படிமா இருக்குது உடம்பு? கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ எந்த இருமல் சளியில் எது இல்லையம்மா? தம்பி நீங்கள் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு தான் வந்திருக்கேன் தம்பி. தம்பி நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு? இல்லை இன்னைக்கு கசாயம் குடிச்சிங்களா காலையிலேருந்து? நீ எப்பமா வந்த? இல்லை இப்போ தான் வந்திருக்கீங்க. இல்லை இப்போ கசாயம் குடிச்சிருக்கீங்க. கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு எப்படி இருப்பாங்க இவங்களுடைய நிலவரங்கள் எல்லாம் நம்ம கவனிச்சுக்கலாம். ஓம் சக்தி.